ஏய், பல்லாங்குழி விளையாடலாம் வரியா? என்னது பல்லாங்குழியா? எந்த காலத்துல இருக்க நீ? அதெல்லாம் ரொம்ப போர். பிஜிஎம் விளையாடலாமா மொபைல்ல? என்ன பல்லாங்குழிய நீ இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? ஆப்பிரிக்கா சமூகத்துல ஓலப் அப்படிங்கிற பழங்குடியின மக்கள் அந்த நாட்டோட தலைவரை தேர்ந்தெடுக்க இந்த பல்லாங்குழிய தான் விளையாடி இருக்காங்க. தலைவரை தேர்ந்தெடுக்க பல்லாங்குழி விளையாண்டாங்களா? ஆமா, தலைவரை தேர்ந்தெடுக்க மட்டும் இல்ல, அவங்க நாட்டோட தேசிய விளையாட்டுக்கள்லயே பல்லாங்குழி ஒன்னா இருக்கு. அது மட்டும் இல்ல, கனடா, பிரான்ஸ், இங்கிலாந்து, ஸ்ரீலங்கா, டான்சேனியான்னு எல்லா நாட்டுகள்லயும் நம்ம பல்லாங்குழிய தான் விளையாடுறாங்க. என்னது இவ்வளவு நாடுகள் இல்லையா? அப்ப நம்ம தமிழ்நாட்டோட பல்லாங்குழி இவ்வளவு நாடுகளுக்கு போயிருக்கா என்ன? ஆமா, இப்போ ப்ரூஃபோட சொல்றேன் கேளு. ஓலப் அப்படிங்கிற பழங்குடியின மக்கள், நம்ம ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க இந்த விளையாட்டை ஊரேன்னு சொல்றாங்க. தமிழ்ல ஓரை அப்படின்னா விளையாட்டுன்னு அர்த்தம். அதைத்தான் அவங்க ஊரேன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பில் பழங்குடியின மக்கள் நம்ம இந்த பல்லாங்குழிக்கு விளையாடுறதுக்கு யூஸ் பண்ற காய்களை தமிழ்ல சொல்ற மாதிரியே காயின்னு சொல்றாங்க. இலங்கையில பார்த்தா 2ஆம் நூற்றாண்டுல இருந்த ஒரு 18 குழி பலக அமைப்பை பள்ளப்பெட்டாங்கிற விகார கோவில்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்பனா செகண்ட் செஞ்சுரியிலேயே இலங்கையில இந்த விளையாட்டை விளையாடி இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப இந்த பள்ளம், இந்த பெட்டி இதெல்லாம் தான் பள்ளப்பெட்டாவா மாறி இருக்கு. எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கண்டிப்பா இதை நம்ம பசங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். என்ன சொல்ற? ஆமா, இப்போ நம்ம விளையாடலாமா? பல்லாங்குழி எல்லாம் விளையாடி இவ்வளவு நல்லாச்சு. எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துறேன். இது கண்டிப்பா. இப்போ இந்த 7 குழி என்னோடது, இந்த 7 குழி உன்னோடது. இந்த பல்லாங்குழிய சோழிய வச்சு விளையாடலாம், புளியமுத்துன்னு சொல்லுவாங்கல்ல, புலிக்கோட்டை, அதை வச்சும் விளையாடுவாங்க. இப்போ ஒவ்வொரு குழியிலையும் நம்ம 5 போட்டிருக்கோம். எந்த குழியிலேருந்து எடுத்து விளையாடலாம் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். சரியா? இப்போ நான் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன். வலது பக்கமா தான் நம்ம போட்டுக்கிட்டு வரணும். ஒன்னொன்னா ஒரு குழியில போட்டுட்டு வரேன். இப்படி பொறுமையா உட்காந்து விளையாடுற மாதிரி இருக்கு பாரு. இந்த காலத்து பசங்க எல்லாம் இப்படி உட்காருவாங்களா? மொத்தமா எடுக்க முடியல, அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறேன். இப்போ இதை தடவிட்டு இந்த காய்கள்லாம் எனக்கு இந்த கேமுக்கு கிடைச்சது. இந்த மாதிரி இப்போ நீ ஆட்டத்தை தொடங்குவ. இதுல இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ இதுல 4 முத்து இருந்ததுன்னா அதை நான் எடுத்துக்கிட்டு பசுன்னு சொல்லுவேன். அது 4 முத்து உன் சைடு இருந்ததுன்னா நீயும் அதை எடுத்துக்கலாம். இப்போ நீ கேம தொடங்கு. என்னோட சைட்ல இருந்து ஒன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? முடிஞ்சிருச்சு. இங்க எனக்கு ஒண்ணுமே இல்ல. ஆமா, இப்போ இதை தடவிட்டு நீ எடுத்துக்கணும். உனக்கு இந்த வாட்டி இவ்வளோ காய்கள் வந்திருக்கு பாரு. இப்ப முடிஞ்சிருக்கா? அவ்வளவுதான். இப்போ நான் விளையாடுவேன். என் சைட்ல 4 இருக்கு. நான் என்ன சொல்லி எடுக்கணும்? எடுக்கிறேன். என்ன சொல்லி எடுக்கணும் சொன்னேனே? பசுன்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். எந்தலயும் ஒரு 4 இருக்கு. அப்போ நீயும் எடுத்துக்கோ. பசு. உனக்குள்ளேயே போட்டு கஞ்சி காய்ச்சுற. கஞ்சி காய்ச்சறையா? அப்படின்னா கஞ்சி காய்ச்சுறேன்னா, கஞ்சினா வறுமைன்னு அர்த்தம். இப்போ நீ உனக்குள்ளேயே போட்டு என்ன ஜெயிக்க விடாத பண்றல, அததான் அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இந்த கேம். ஆமா, இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். இப்போ இந்த மொபைல் கேம் மாதிரி இது அடிக்ஷன் ஆகாது, இன்டர்நெட் தேவையில்லை, சார்ஜ் போட வேண்டாம், நம்ம கண்களை பாதிக்காது, ஒரே இடத்துல உட்காந்து விளையாடுறோம். இந்த மாதிரி நமக்கு பிசிக்கலாவும் மென்டலாவும் இந்த பல்லாங்குழி நமக்கு ரொம்ப உதவி பண்ணுது. அதெல்லாம் சரி, இந்த விளையாட்டுக்கு ஏன் பல்லாங்குழின்னு பேர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா கேட்ட. அதாவது அந்த காலத்துல நம்ம தமிழர்கள் 14 குழி அமைச்சு இந்த விளையாட்டை விளையாடி இருக்காங்க. இத பன்னாங்குழி ஆட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது காலப்போக்கில் அப்படியே பல்லாங்குழியா மாறிடுச்சு. பல்லாங்குழியில நம்ம யூஸ் பண்ற இந்த சோழி, புளியமுத்து இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் மருத்துவ குணம் இருக்கு. இப்போ நம்ம விரல்களை மடக்கி நீட்டி, அதாவது குழிக்குள்ளேந்து சோழி எடுத்து அடுத்தடுத்த குழிக்குள்ள நிரப்பிட்டே வரும். சோ விரல்கள் அசைவுனால நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிற பிரச்சனைய வராது. இன்னொன்னு, அந்த காலத்துல பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணா ஒரு குடிசைக்குள்ள உட்கார வைப்பாங்க தனியா, தெரியும்ல உனக்கு. அப்போ இந்த பல்லாங்குழி ஆட சொல்லுவாங்களாம் பெரியவங்க. ஏன்னா இது அவங்க உடலை புத்துணர்ச்சியாவும் நரம்பு இயக்கத்துக்கும் உதவி பண்ணும்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த விளையாட்டை நம்ம விளையாடும் போது எந்த குழியிலேந்து தொடங்கினா எந்த குழியில முடியும்,
எவ்வளோ காய்களை எடுத்தா எவ்வளோ காய்கள்ல முடியும் அப்படின்ற ஒரு கால்குலேஷனும் நமக்கு இந்த விளையாட்டு சொல்லி தருது இல்லையா? எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த விளையாட்டு என்ன கத்து கொடுக்குதுன்னா, இதுல வயலன்ஸ் இல்ல, ஆர்ப்பாட்டம் இல்ல, அவசரம் இல்ல, அமைதியா அழகா நிதானமா யோசிச்சு விளையாடக்கூடிய விளையாட்டா இருக்கு. இப்பதான் எனக்கு புரியுது ஆப்பிரிக்கா நாட்டுல தலைவர் செலக்ட் பண்றதுக்கு எதுக்கு இந்த கேம் எடுத்தாங்க. ஏன்னா இந்த கேம்ல ஹெல்பிங் ஷேரிங்லாம் கூட சொல்லி தராங்க பாரு. கரெக்ட். வா இப்ப நம்ம பசங்களோட போய் விளையாடுவோம். இப்படி உலக நாடுகள் செலிப்ரேட் பண்ற பல்லாங்குழி விளையாட்டு நம்ம தமிழர்களுடைய ஆச்சரியமான கண்டுபிடிப்பு. இந்த பல்லாங்குழி விளையாட்டோட உன்னத தன்மையும் பயனையும் இந்த ஜெனரேஷனுக்கு எடுத்து சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. இணைந்திருங்கள் யான் தமிழுடன். உயர்வாய் அறிவால். நன்றி.